வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர்கள் நடித்த முக்கியமான திரைப்படங்களுடைய ரிலீஸ் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டும் இருக்குது, அதே போல் அன்அஃபிஷியலாக வந்த ரிலீஸ் டேட்டும் இருக்குது தகவலின் அடிப்படையில். இதில் மாற்றங்களும் வரும். இதில் ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்கிற படம் தான் ராயன். இந்த படத்தை அவரே டைரெக்ஷனும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற ஜூன் 13 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற படம் தான் தங்கலாம். பா ரஞ்சித் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஜூன் மாதம் லாஸ்ட்டில் இல்லைனா ஜூலையில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்குது. இந்த படம் ஏற்கனவே 2024 ஜனவரி 27 வரும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கிராஃபிக்ஸ் பணிகள் முடியாததால் மே மாதத்துக்கு தள்ளி போச்சு. இந்த மே மாதத்துலேயும் எலெக்ஷன் வந்ததால் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு ஜூனுக்கு தள்ளி போச்சு. இப்போ ஜூனில் வந்தால் வரும், இல்லைனா ஜூலையில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் சியான் விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரியரில் இந்த படத்துக்கு தான் அதிகமான உழைப்பு கொடுத்துருக்கிறதா அவர் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தார். அதன்படி இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ, இந்த படத்தினுடைய டீசர், இந்த வீடியோக்கள்லாம் நம்ம சியான் விக்ரமுடைய உழைப்பை பார்த்து மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. கமல்ஹாசன் நடிச்சிருக்க படம் தான் இந்தியன் 2. சங்கர் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருந்தது. இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் ஜூலைக்கு தள்ளி போயிருக்கு. விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் கோட். இந்த படத்தில் விஜய் கூட பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மைக் மோகன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் நடிச்சிருக்கிறதா இப்போ சமீபத்தில் தகவல்லாம் வந்துட்டுருக்குது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்ருக்கிற படம் தான் வேட்டையன். டிஜே ஞானவேல் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக லைக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த தேதியில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எந்த தேதியும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லலை. இதே மாதத்தில் அவங்களுடைய இன்னொரு படமான விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. விடாமுயற்சி படத்தில் அஜித் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மகு திருமணி டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் அக்டோபர் 31 வரும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டுருக்குது. தனுஷ் நடிச்சிட்ருக்கிற படம் தான் குபேரா. இந்த படத்தை சேகர் கமிலா டைரெக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் தெலுங்கில் தான் உருவாகுது, தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இந்த படம் டிசம்பரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கமலஹாசன் நடிச்சிட்ருக்கிற படம் தான் தக் லைஃப். சிலம்பரசன், திரிஷா, ஜோஜி ஜார்ஜ் இன்னும் நிறைய பேர் நடிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக கமலஹாசன் அவர்களே தயாரிக்கிறாரு. இந்த படமும் இந்த ஆண்டு, அதாவது 2024 டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டுருக்குது. அதே போல் அஜித் அவர்கள் நடிக்கிற இன்னொரு படமான குட் பேட் அக்லி, இந்த படமும் பொங்கலுக்கு, அதாவது 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரெக்ஷன் பண்ணுறாரு.